என் பேர் லட்சுமி. நமஸ்காரம். லட்சுமி நரசிம்மன். இந்த பேய் ஆவி இதுக்குள்ள பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா. லட்சுமி கல்யாணத்துக்கு மேல பைத்தியமா இருக்கா? என்னது? லட்சுமி என் புள்ள கல்யாணத்துக்கு மேல பைத்தியமா இருக்கா? அவன் என்கிட்ட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப நீயும் ஒரு பொண்ணு லவ் பண்றாடா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குவா. சார் உங்களுக்குள்ள கல்யாணம் இல்ல சார், இது பாலக்காட்டு கல்யாணம். ஓஹோ, பாலக்காடுல இருக்கானா? இல்ல சார், இங்கதான் மயிலாப்பூர்ல இருக்கான். என்னப்பா அது? இப்பதான் பாலக்காடுன்னு சொன்னீங்க. பாலக்காடு கல்யாணம் தான் சார், மயிலாப்பூர்ல தான் இருக்கான். பாலக்காடு கல்யாணம் ஏன் மயிலாப்பூர்ல இருக்கணும்? சார் அவன் டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான், மயிலாப்பூர்ல இருக்கான். அதை பத்தி உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், நீங்க இந்த பூர்வ ஜென்மத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நான் ஏன்பா பூர்வ ஜென்மத்தை பத்தி நினைக்கலாம்? அதுக்கு இல்ல சார், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா? கூட பார்த்தேன் சார், நீங்க இந்த பூர்வ ஜென்ம நடப்பு வந்தவங்களை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கட்டுரை எழுதிருக்கீங்கன்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன் சார், டாக்டர் லயன் லட்சுமி நரசிம்மன் FLED. ஆமா, அது என்ன சார் FLED? கண்டிப்பா நீங்க லண்டன்ல எங்கேயாவது இங்கிலீஷ்ல நிறைய படிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் நான் சின்ன வயசுல வீட்டு விட்டு ஓடி போயிட்டேன். அதான் FLED, பிளட். நான் ஓடி போறதுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. சார், என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அவனோட பூர்வ ஜென்ம நடப்பெல்லாம் வந்திருக்கு. அவனோட பூர்வ ஜென்ம கொண்டாடி அவன் சொப்பனத்தை இந்த ஜென்மத்துல லட்சுமிங்கிற பேர் இருக்கிறதா சொல்லியிருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் போன ஜென்மத்துல நடப்பெல்லாம் கல்யாணம் தான் அவனோட போன ஜென்ம புருஷன் சொல்றா. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார்? ஒரு நிமிஷம். ஐயோ சார், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோர்வையா சொல்லிருக்கேன். கம்மகெல்லாம் வர முடியாது சார். நல்லா சரி, நீ சொன்னது வரைக்கும் நான் புரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன கேட்டுக்கோ. சரியா பாரு, லட்சுமி கல்யாணம் அப்படின்னு 2 பேர் கரெக்டா? கரெக்ட் சார். அதாவது நீ உன் ஃப்ரெண்டு, உங்க 2 பேருக்கும் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் தான் கணவன் மனைவியா போன ஜென்மத்துல இருந்திருக்கீங்க. கரெக்டா? இவர்பா போன ஜென்மத்துல பொன்னாட்டியா இருந்தவா இந்த ஜென்மத்திலையும் பொன்னாட்டியா தான் இருக்கணும்னு சாப்பிட்டமே கிடையாது. அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லப்பா. என்னன்னா நீ ஆம்பளையா இருந்தாலும் சார் 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 நான் என்ன பத்தி சொல்லவே இல்லை சார். இந்த லட்சுமி வேற பொண்ணு சார். ஐயோ, இப்படி எப்படி புரிய வைக்க? சரி, அதை விடுங்க சார். நீங்க இந்த பூர்வ ஜென்ம நடப்பு வராத பத்தி என்னதான் சார் நினைக்கிறீங்க? நான் இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணிருக்கப்பா. ரெஸ்ட் இன் பீஸ்னு பேரு. அதை வாங்கி படிச்சு பாரு, உனக்கு நல்லா புரியும். சார், நீங்க இப்ப நேர்லயே வந்திருக்கீங்க, சுருக்கமா என்னங்க அதை பத்தி சொல்லிடக்கூடாதா? ஏப்பா, எல்லாத்தையும் நேர்லயே சொல்லிட்டா அப்புறம் என் புத்தகத்தை யார் வாங்குவா? அந்த புத்தகம் ஆன்லைன்ல கிடைக்கிறது, வாங்கி படிச்சு பாரு, உனக்கு புரியும். உனக்கு கிண்டல் அக்கௌண்ட் இருக்கா? கிண்டலா? சார், நாம பேசுறதே கிண்டலா தான் சார் இருக்கு. அச்சோ, வந்துட்டான் போல இருக்கு. சரி சார், நீங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா உங்களுக்கு எனக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்றேன். எல்லாரும் ஒண்ணா கூப்பிடுப்பா. நான் கிளம்புறேன். வாங்க சார், வாங்க. அதுக்குள்ள வந்துட்டா பேசிட்டே இருக்க மாட்டேன். லட்சுமி, யாரோட எங்க பேசிட்டு இருக்க? அது அந்த பூர்வ ஜென்மத்தை பத்தி. நீமா இல்ல, அது இது வேற வேற பூர்வ ஜென்மம். உள்ள வரலாமா? லட்சுமி, what a surprise. வந்துட்டோம். என்ன? நான் இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? ஆக்சுவலா நான் பேச வந்தது உங்ககிட்ட தான். நீங்க தான் போன்ல கல்யாணம் வெளியில போயிருக்கன்னு சொன்னீங்களே, அதான் உங்களை தனியா பார்த்து. லட்சுமி, என்ன நடக்குது? நான் இல்லாத சமயமா என்ன தனியா பார்த்து வந்திருக்கேன். என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து துரோகம் செஞ்சிடாதீங்க.
அப்படிலாம் இல்ல, நீங்களும் இருங்கோ. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டேன், லட்சுமியாக்கும் தனியா பார்க்க வந்திருக்கேன். இவரை பார்க்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம், நேர விஷயத்த உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். அதான் இவர் மூலமா உங்களுக்கு தெரியட்டும்னு நினைச்சேன். என்னாச்சு லட்சுமி, ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க வந்துட்டு போனதுல இருந்து அம்மா உங்க மேல ரொம்பவே கோவமா இருக்கா. எதுக்காக தேசியப்படுற? அம்மாவுக்கு உங்க அம்மாவோட குணம் உங்களுக்கு தெரியாது. அம்மாவை மட்டும் யாராவது சேலஞ்ச் பண்ணினா அது ரொம்ப சீரியஸா எடுத்துப்பா. ரொம்ப கோவம் வேற வந்துடும். நிஜமாவே உங்களுக்கு பாலக்காட்டுல கூட கல்யாணம் ஆகாதபடி ஆக்கிடுவா. அப்படியா? அதையும் பாத்துக்கலாம். இல்ல கல்யாணம், அம்மாட்ட கொஞ்சம் அன்பா பேசி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன்னா முழு மனசோட சம்மதிச்சிருப்பா. உங்களை போல ஒருத்தர் பாக்குறது கஷ்டம், யூ ஆர் such a wonderful person அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். சில பேரை இங்கிலீஷ்ல பாராட்டினா ரொம்பவே பிடிக்கும். நீ இத ஆத்தி என்ன சொல்லிருக்க வேண்டாம். நீங்க என்ன தேடிட்டு வர போறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நடந்தது நடந்து போச்சு. நீங்க மறுபடியும் வந்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுடுங்கோ. மன்னிப்பா? நானா? நான் எந்த தெட்டும் கேட்டியா? உங்க அம்மா நல்ல மாங்குடி நீலகண்ட நீலாம்பரின்னா நான் பாலக்காட்டு மணியருக்குள்ள கல்யாணம் ஆகும். எங்க குடும்பத்துல இல்ல இல்ல எங்க பரம்பரையிலேயே யாரும் மன்னிப்பு கேட்டதா ஹிஸ்டரியே கிடையாது. கேட்டியா? டேய், அது ஹிஸ்டரி இல்ல, சரித்திரம்னு சொல்லணும்டா. எல்லாம் ஒரு எஃபெக்ட்டுக்காக சொல்லி சொல்லி இங்கிலீஷ். நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா அப்புறம் நம்ம கல்யாணமே நடக்காது. நடக்கும், தீர்ச்சியாயிட்டு நடக்கும். எது திருச்சியா? ஏன் இங்கேயே நடக்கணும்? டேய், நான் சொன்னது தீர்ச்சியாயிட்டு, டிஃபனட்டா. அது சரி, அவங்க அம்மா தான் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க, நீ மட்டும் எப்படிடா இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? அதான் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? பிடிவாதம் என்ன ஜூஸா விட்டு கொடுக்க? நீ எந்த கவலையும் படாம போய்க்கோ, நம்ம விவாகம் கண்டிப்பா நடக்கும். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். நீ யாரு? என்னோட பூர்வ ஜென்ம கொண்டாடி இல்லையா? இப்ப குருவாயிரப்பன் நம்மள சேர்த்து வைப்பாங்க. நீ எந்த சக்கரமும் படாம இப்போ அதுக்கு போய்க்கோ. தேரும் சோழன் திரும்பவும் வருவான் காதல்